ஆனால் காங்கிரஸில் சில தலைவர்கள் தனித்து போட்டியிடலாம், இல்லாட்டி தாவேக்காவோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அடையாளமற்ற தலைவர்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்றல, அவங்களாம் பாராளுமன்றத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாருமே அதை தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது அரசியல் கட்சியிலேருந்து உள்கட்சிக்குள்ளேயே 2 குரூப்பை வளர்த்துக்கிட்டே இருப்பேன். காங்கிரஸ்லேருந்து 2-3 கோஷ்டி இல்லைன்னா காங்கிரஸே கிடையாது. அப்போ இது தன்னெழுச்சியாக இந்த மாதிரி கட்சி அவங்க தலையில் மண்ணை வாரி போடுற குரூப் ஒன்று இருக்கும். இதெல்லாம் அடுத்தவன்கிட்ட சொல்லி என் தலையில் மண்ணை போடுன்ற குரூப் ஒன்று இருக்கும். இல்லை நீ 2 பேரும் மண்ணை போடானா நானே மண்டையை கொண்டு மண்ணுக்குள்ளே விட்டுறேன்னு ஒரு குரூப் இருக்கும். இதுதான் காங்கிரஸோட இது. அதில் இது ஒரு குரூப், அவ்வளோதான். இதில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர் என்ன சார்? அவர் பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர்னா பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு நபர், உளவாளியாக காங்கிரஸுக்குள் புகுத்தி விடப்பட்ட அந்த நபர். அந்த நபர் அதே அண்ணாமலை ஸ்டைலில் காசை கொடுத்து மீடியா கவர் பண்ணி தன்னை பெரிய தலைவனாக காட்டிக் கொள்வதற்காக. அதனால் ஒரு எம்பி கூட இருக்கல, எந்த போஸ்டிங்குமே கிடையாது. இவங்க எப்போ பேட்டி எடுத்து போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மால் விளையாடுதுன்னு அர்த்தம். அதனால் காசு இருந்தால் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் தலைவர் ஆயிடலாம் அப்படின்றது அண்ணாமலை வருகைக்கு பிறகு வருதார். ஆனால் அவர் ராகுல் காந்திக்கே வியூகங்களை வகுத்து கொடுத்தவர், ராகுல் காந்தியோட மிக நெருங்கிய ராகுல் சொன்னாரா?